ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிலமோன் 16வது வசனத்தை மாத்திரம் இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். இந்த ஒரே கடிதத்தை, அதாவது ஒரே அதிகாரத்தை மாத்திரம் பிலமோனுக்காக எழுதின பவுல் அப்போஸ்தலன் இங்கே ஒரே குடும்ப அங்கத்தினர்கள் நாம் என்கிற ஒரு காரியத்தை வலியுறுத்தும்படியாக இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒரு சபையில் கூடி வரக்கூடிய ஜனங்கள் ஒரே குடும்ப அங்கத்தினர்கள் என்கிற காரியத்தை இங்கே வலியுறுத்தி அவர் பேசுகிறார். பவுல் இந்த நிருபத்தில் ஆன்மீக உறவின் குடும்ப சூழ்நிலையை அவர் பிரதிபலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சகோதரன் என்ற சொல்லை குறைந்தது 5 முறை இந்த ஒரே ஒரு அதிகாரத்தில் அவர் பயன்படுத்துகிறார். ஆன்மீக நிலையில் ஒனேசிமுவை மகன் என குறிப்பிட்டு தேவனை பிதா என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சபையானது வீட்டில் கூடி வருகிறது என்று சொல்லித்தான் இந்த அதிகாரத்தை பவுல் அப்போஸ்தலன் தொடங்குகிறார். உம்முடைய வீட்டில் கூடி வருகிற சபை. எல்லா நிலைகளிலும் இந்த நிருபத்தில் ஒரு குடும்ப மனம் கவல்வதை இதை நாம் வாசிக்க முடிகிறது. பவுல் அடிமைத்தனத்துக்காக கிறிஸ்து ஏற்படுத்தின பரிகாரத்தை இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இது மௌனமாக நடக்கக்கூடிய ஒரு புரட்சியாக இருக்கிறது. தெருவில் நின்று போராட வேண்டியதில்லை, கரங்களில் வாள்களை ஏந்தி இரத்தம் சிந்த வேண்டியதில்லை. ஒரு கிறிஸ்து அடிமைத்தனத்திற்கான ஒரு பரிகாரத்தை எப்படி ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை மௌனமாக இங்கே இந்த காண்பித்து இந்த அடிமைத்தனத்தினுடைய வேரை முற்றிலுமாக அந்த அடிவேரை அழிக்கக்கூடிய ஒரு கடிதத்தை தான் இங்கு பவுல் எழுதியிருக்கிறார். தொடக்க கால சபைகளில் பல முரண்பாடுகள் அந்த சமுதாயத்தில் நிறைந்து காணப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். அங்கே யூதர்கள் புறஜாதி என்கிற முரண்பாடு தொடர்ந்து இருந்து கொண்டு இருந்தது. பிலாத்து அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தால் கூட அவர்கள் பிலாத்துவினுடைய அரண்மனைக்குள்ளே போகலை. யூதர்கள் அத்தனையாக யூதர்கள் புறஜாதிகளை ஒரு நாய்களைப் போலத்தான் அவர்கள் மதித்தார்கள். ஆகவே அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26 40 வரையிலும் 10வது அதிகாரம் 1 48 வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது யூதர்கள் புறஜாதிகள் என்கிற முரண்பாடு எத்தனையாய் பவுலனுடைய ஊழிய நாட்களிலே இருந்தது என்பதை நாம் உணர முடிகிறது. அதே போல அதாவது கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள் அவர்கள் சிறுபான்மையினர் என்று சொல்லி கருதப்பட்டார்கள். அரேமிய அல்லது எபிரேய மொழியை பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மையினர் என்று சொல்லி அந்த யூதர்களுக்குள்ளேயே மொழி பேசுகிறதை வைத்து பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற காரியங்கள் காணப்பட்டது. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும் ஆதி சபையில் இந்த மொழியின் நியமித்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளை நாம் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 5 8 வரை பார்க்கும் பொழுது யூதர்கள் சமாரியர்கள் அப்படின்னு சொல்லுகிற கிறிஸ்தவர்களுக்குள்ள முரண்பாடுகள் காணப்பட்டன. அதாவது யூதர்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் சமாரியர்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் பவுலினுடைய நாட்களிலே அங்கே முரண்பாடுகள் காணப்பட்டன. அதே போல் இந்த நிருபத்தில் காண்கிறபடி அடிமை எஜமான் என்கிற முரண்பாடு தீவிரமாக காணப்பட்டது. அதைத்தான் இந்த பிலமோனில் 15வது அதிகாரத்தில் நம்ம 15வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவன் என்றென்றைக்கும் உம்முடையவராக இருக்கும் படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கவும் படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். அதாவது ஒரு பழத்தில் ஊசியை ஏற்றுகிறது போல மெதுவாக சத்தியத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் விதைக்கிறான். முதல்ல உம்மிடத்தில் இருக்கும்போது அவன் அடிமையாக இருந்தான். இப்போ என்ன, ரோம சிறையில் சந்தித்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இப்போ அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக அவன் மாறிவிட்டபடியினால, நமக்குள்ளாக ஒரே குடும்பமாக அவன் வந்து விட்டபடியினால இப்பொழுது அவன் அடிமை அல்ல, ஒரு சகோதரன் என்கிற ஒரு நிலைமைக்கு அவன் உயர்த்தப்பட்டிருக்கிறான். அதனால தான் உம்மை விட்டே பிரிந்து போனான் என்கிற காரியத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார். அடிமை எஜமான் என்கிற முரண்பாடுகள் அந்த நாட்களிலே காணப்பட்டது. அதே போல ஆண்கள் பெண்கள் என்கிற ஏற்றத்தாழ்வுகளும் அந்த நாட்களிலே அது நிறைய இருந்தது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் 14 15 பார்க்க முடியும். 18வது அதிகாரத்தில்
1 4 வரையிலும், அதே போல் 24வது அதிகாரம் 28வது வசனத்திலையும் நாம் இதை பார்க்க முடியும். இத்தகைய சூழல்களை எல்லாம் கிறிஸ்தவம் நேர்மையாக எதிர்கொண்டதை வரலாறு காண்பிக்கிறது. இரட்டை வேடம் போடவோ தப்பி ஓடவோ இந்த காரியங்களில் கிறிஸ்தவம் அது முயற்சிக்கல. ஒரு சிறந்த தீர்வை உன்னதமான முறையில் வேத வசனங்களை கொண்டு தீர்வை எழுதுகிறதற்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த அந்த வசனங்கள், தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகள், அது நமக்கு உபயோகமாக இருக்கிறது. பவுல் இவற்றின் பரிகார அந்த மார்க்கத்தை, அந்த வழியை தான் அவர் இங்கே பிலமோனுக்கு தெளிவுபடுத்தி எழுதுகிறதை பார்க்கிறோம். அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்று என்பதே அவர் கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். இதனை குறிப்பாக சுட்டி காட்டும் ஒன்று ஞானஸ்நானம் என்று சொல்லி கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3வது அதிகாரம் 27, 28 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை, அடிமையென்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று சொல்லித்தான் இங்கே ஒரு பரிகார மார்க்கம் என்பது கிறிஸ்தவத்தில் இருக்கிறது என்கிற காரியத்தை அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவை கர்த்தராக கொண்டவர்கள் அவரையே தரித்து கொண்டு தேவ குடும்பத்தில் அங்கத்தினர்களாக மாறுகின்றார்கள். கிறிஸ்துவே அனைவருக்குள்ளும் அனைத்துமாக இருக்கிறார் என்று சொல்லித்தான் கொலோசியர் நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லுகிறார். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் வெறும் மேற்பூச்சாக புரட்சி என்று இன்றைக்கும் மார்த்தட்டி கொண்டு இன்றைக்கு அரசியல் கட்சிகள் பேசிக்கொண்டு இருக்கின்றன. பொதுவுடைமை கொள்கை என்று சொல்லி பேசுகிற காரியங்களிலும் எந்த மாற்றங்களும் நிகழவில்லை என்பதை நாம் பார்க்க முடியும். நம்மை பொறுத்தவரையிலும் ஜாதி, மொழி, இடம், அதே போல் ஆண்பாலா பெண்பாலா அந்த காரியங்கள் சபை வேறுபாட்டிற்கான பரிகாரம் மனதளவில் சிந்தனை அளவில் வசனங்களினால மாற்றம் பெற வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உறுதுணையாகத்தான் இன்றைக்கும் வசனம் நிற்கிறது. உள்ளத்தில் ஜாதியை மறைத்து கொண்டு உதட்டளவில் சகோதர பாசம் காட்டுகிற சூழ்நிலைகள், அது மாய்மாலமான சூழ்நிலைகள். ஜாதி பிரிவுகளை சாதகமாக்கி அரசியலிலும் சபை பிரிவையும் தோற்றுவிப்பதும் ஒரு தன்னல லட்சியத்திற்காகத்தான் இன்றைக்கு அவைகள் காணப்படுகின்றன. பவுலை போன்ற அந்த பார்வை வேத வசன வெளிச்சத்தில் நமக்கு உருவாக வேண்டும். அப்போதுதான் கிறிஸ்தவம் சமுதாயத்தை பாதித்து கிறிஸ்து அநேகருடைய உள்ளங்களிலே அவர் பிறக்க முடியும். கிறிஸ்து இயேசு உருவாகிற வரையிலும் நான் கற்ப வேதனை படுகிறேன் என்று சொன்ன பவுல் அப்போஸ்தலனை போல சாந்தமுள்ள ஒரு ஆவியோடு கூட எப்படி ஒரு ஆணி வேரை சாய்ப்பதற்கு அருமையான ஒரு கடிதத்தை எழுதி இங்கே பயன்படுத்துகிறாரோ, அதே போல நாமும் இருதயத்தில் நாம் மாய்மாலம் இல்லாதபடி இருந்து இந்த கிறிஸ்துவினுடைய வசனத்தை கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் காணப்படக்கூடிய முரண்பாடுகளை நாம் நிச்சயமாக மேற்கொண்டு சத்தியத்தை சமுதாயத்துக்கு கொண்டு வர முடியும். அதற்கென்று பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.